வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், மயோனைஸ். இது நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மயோனைஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். மஞ்சக்கரு தேவை கிடையாது. முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் ஜீனி, 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து பால் மாதிரி இருக்குது. இப்போ இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆயில் தான் எடுக்கணும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது. ஆலிவ் ஆயிலில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் ஊற்றி அரைச்சிக்கலாம். எல்லா ஆயிலையும் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சி முடிச்சாச்சு. நான் இதால் 1 கிளாஸ் அளவுக்கு ஆயில் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து 3/4 கப் முடிஞ்சிருக்கு ஆயில். ஆயில் வந்து சேர்த்து திக்காகிற வரைக்கும் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா திக்காகும். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், திக்காக சூப்பராக வந்திருக்கு. கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.